மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பாட்னி செஷனில் பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிற கான்செப்டில் பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை டீல் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஏற்கனவே தாலோஃபைட்ஸை பற்றி பார்த்துருப்போம். தாலோஃபைட்டால் 3 கிளாஸஸ் பற்றியும் பார்த்துருப்போம். என்னது? குளோரோஃபையேசியே, பயோஃபையேசியே அண்ட் ரோடோஃபையேசியே. இந்த மூணுத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் கிங்டமில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இந்த பிரையோஃபைட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு நீட் எக்ஸாம்ஸில் வரலாம். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே இன்னைக்கு பிரையோஃபைட்ஸோட கான்செப்ட்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ பிரையோஃபைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாட் ஆர் பிரையோஃபைட்ஸ் பேசிக்லி? ஸோ பிரையோஃபைட்ஸ் ஆர் பேசிக்லி plants which are called amphibians of plant kingdom. So bryophytes நீ என்னன்னு சொல்லுவ? Amphibians of plant kingdom. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்டா இப்போ உனக்கு ஆம்பிபியன்னா என்னன்னு தெரியும். ஆம்பிபியன்னா என்ன? which can live in both land and water. இந்த bryophytes எங்கெல்லாம் வளரலாம்? shady areasல வளரலாம். shady, then moist placesல வளரலாம். moistனா என்னவா இருந்திருக்கும்? ஈரப்பதம் மிகுந்த இடத்துல தாராளமா வளரலாம். அண்ட் இதை 3 வகையா, தட் இஸ் 3 கிளாஸஸா நாம பிரிச்சிருப்போம். என்னவா இருந்திருக்கும்? ஒன் இஸ் கோயிங் டு பி வாட்? லிவர்வோர்ட்ஸ். 3ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். லிவர்வோர்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன? ஹார்ன்வோர்ட்ஸ். அப்புறம் என்னவா இருந்திருக்கும்? மாசஸ். இப்படி 3ஆ பிரிச்சு வச்சிருந்திருப்போம். இந்த கிளாஸஸை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்க்க போறோம். பை திஸ் டைம் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்டா இந்த ஹைரார்கி தெரிஞ்சிருக்கும். கிங்டம், ஃபைலம், கிளாஸ். கிங்டம் ஆஃப் பிளான்ட் கிங்டம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இருக்கிற ஃபைலம் தட் இஸ் டிவிஷன். பாட்னியில் அதை டிவிஷன்னு சொல்லுவோம். பிரையோஃபைட்ஸ் பார்க்குறோம். அதில் இருக்கிற 3 கிளாஸஸ் லிவர்வோர்ட்ஸ், ஹார்ன்வோர்ட்ஸ் அண்ட் மாசஸ். இதுதான் நம்மளோட லெசனோட பிரெயின் மேப். ஸோ இது 3த்தை பற்றி இருந்தால் இன்னைக்கு நம்ம கிளாஸில் எக்ஸ்க்ளூசிவாக டீல் பண்ண போகிறோம். ஸோ as far as the concept is concerned, bryophytes are basically the amphibians of plant kingdom. நான் முன்னாடியே சொன்ன ஆம்பிபியன்ஸ்னா என்ன அப்படின்னு. ஆம்பிபியன்ஸ் ஆர் தோஸ் which can live in what? water as well as land. ஆம்பிபியன்ஸ்னா என்னவா இருந்திருக்கும்? ஸோ ஆம்பிபியன்ஸ்னா அதால நீர்லையும் இருக்க முடியும், நிலத்திலையும் இருக்க முடியும். அண்ட் இட் நீட்ஸ் வாட்டர் ஃபார் இட்ஸ் ரீப்ரொடக்ஷன். என்னதான் லேண்ட்லையும் இருந்து வாட்டர்லையும் இருந்தாலுமே அதுக்கு வாட்டர் இருந்தாதான் அதால என்ன பண்ண முடியும்? ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். திஸ் கேன் பி an expected question. So it can live in water and it can live in land, but it needs water for its reproduction. அதோட இனப்பெருக்கத்துக்கு கண்டிப்பா என்ன தேவை? வாட்டர் அப்படிங்கிறது தேவை. So what is the next thing? So ஒரு பிரையோஃபைட்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? பிரையோஃபைட்ஸ்ல இந்த பிரையோஃபைட்ஸ் எங்க வளரும்னு சொன்னேன். These are primitive land plants. What do you mean by primitive? நல்ல வளர்ச்சி அடையாத அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் இது எங்கெல்லாம் இருந்திருக்கும்? damp or moist places. damp or moist places. இதை பத்தி நான் முன்னாடியே சொன்னேன். ஈரப்பதம் இருக்கிற சாயில்ல, ஈரப்பதம் இருக்கிற ராக்ஸ்ல இது வளர ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுங்க plays a main role in ecological succession. Yeah, this is an expected question. It plays a main role in what? Ecological succession. What do you mean by succession? நீ இருக்கிற இந்த இடம் 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே இருந்திருக்க போறது கிடையாது. ஒரு குளமா இருந்திருக்கலாம், ஒரு டெசர்ட்டா இருந்திருக்கலாம், இல்ல ஒரு காடா இருந்திருக்கலாம். அப்போ மாற்றங்கள் நிகழறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஒரு பிளான்ட் வளருது அப்படின்னா அது கண்டிப்பா என்னவா தான் இருந்திருக்கணும்? பிரையோஃபைட்ஸா தான் இருந்திருக்கணும். கண்டிப்பா அது என்னவா தான் இருந்திருக்கணும்? பிரையோஃபைட்ஸா இருந்திருக்கணும். இதை தான் நம்ம இக்கலாஜிக்கல் சக்சஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்துறோம். அப்போ பிரையோஃபைட்ஸோட அடுத்த மெயின் ஒர்க் என்ன? ஒரு பிரையோஃபைட்ஸ் கிட்ட என்னைக்குமே ட்ரூ ரூட் இருக்காது. ட்ரூ ரூட்ஸ் என்னவா இருந்திருக்காது? ட்ரூ ரூட்ஸ் இருக்காது. அப்போ இது ஒரு பிளான்ட், ஆனா அதுகிட்ட என்ன இருக்காதான்? ட்ரூ ரூட்ஸ் இருக்காதான், ட்ரூ ஷூட்ஸும் இருக்காதான், தண்டு பகுதியும் நமக்கு இருக்காது, ட்ரூ லீஃபும் நமக்கு இருந்திருக்காது. Is it clear? So bryophytes கிட்ட என்ன இருக்காது? It does not have true root, true shoot and true leaf. And these are sometimes of erect plants அப்படின்னும் நீ கான்செப்ட்ஸ்ல படிச்சிருக்கலாம். எரெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ஒரு பிளான்ட் மாதிரி எரெக்டா வளர்ந்திருக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும். And is that, so what is the next concept? So what is the next area? As I told you, they lack what? True root, true shoot and true leaf.
this has got அப்ப என்ன இருந்திருக்கு பாருங்க root like structure. Please do make a note of it. நல்லா நோட் பண்ணிக்கங்க. root like structure called as rhizoids அப்படினு சொல்றோம். root like structure called as rhizoids. Probably இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் root like structure called as வேர் மாதிரி இருக்கிற பகுதி அப்படினு தான் நம்ம சொல்ல போறோம். Then stem like or shoot like structure called as what? Caloids. And leaf like structure called as phylloids. So இது எல்லாமே உனக்கு expected questions ஆ தான் இருந்திருக்கும். So root like structure, stem like structure and leaf like structure. So இந்த bryophyte நாங்க எப்படி பிரிக்க போறோம்? இந்த bryophytesல என்னதான் இருக்கு அப்படி நம்ம சொல்லும் பொழுது இந்த bryophytesல sex organs இருந்திருக்கும். அந்த sex organs எப்படி இருந்திருக்கலாம்? நல்லா யோசிச்சுக்கோ. It is multicellular ஆ இருந்திருக்கலாம். It is multicellular, right? Then it is jacketed. Jacketed in sense ஒரு sterile coating அதுக்குள்ள இருந்திருக்கும். ஒரு sterile cover அந்த sex organsல இருந்திருக்கும். By this time உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் bryophytes ஓட male reproductive organ பேர் தான் antheridium and the female reproductive organ பேர் தான் என்னவா இருந்திருக்கும் archegonium. So antheridium is male and archegonium is going to be what? Female. Yeah? So இங்க ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. These are what? Multicellular jacketed. எப்படி இருந்திருக்கும் multicellular jacketed என்ன அர்த்தத்தை சொல்றோம்? இதோட மேல் reproductive part என்ன ஷேப்ல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளப் ஷேப்ல இருந்திருக்கலாம். நல்ல டென்னிஸ் ராக்கெட் மாதிரி டென்னிஸ் பேட் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்திருக்கலாம். எது மேல் reproductive part. ரைட்? அதை சுத்தி என்ன இருந்திருக்கும்னு சொன்னோம்? sterile jacket, a cover. Yeah, it has got a sterile cover. அதுக்குள்ள sperms இருந்திருக்கலாம். See, the dots represent the what? Sperms. இத நான் elaborate பண்றேன். இந்த ஒரு இடத்தை elaborate பண்ணும்போது பாருங்க, it has got comma shaped biflagellated structures. அதுகிட்ட என்ன இருந்திருக்காம்? Comma shaped biflagellated. What do you mean by biflagellated? It has got two flagellus. It has got two flagellus. Female reproductive part பாருங்க, it has got conical flask shaped structures. Conical flask shaped structureல இருந்திருக்கும். இதுகிட்ட ஒரு sterile jacket இருந்திருக்கும். Yeah, and இந்த பேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா வென்டார் அப்படிங்கறத சொல்ல போறோம். இந்த பேஸ் தான் என்னவா இருந்திருக்கும்? வென்டார். சோ இது ரெண்டுத்துலயுமே பாருங்க ஒரு ஸ்டெரைல் செல்ஸ் நாங்க போட்டுருக்கோம். இதனால தான் நம்மளோட நோட்ஸ்ல it is multicellular, then it is jacketed. What is that sterile jacket? See, it is here and the sterile jacket can be here. So இப்போ என்ன? இந்த மேல் reproductive part தண்ணியில ஸ்விம் ஆகி போய் இந்த ஃபீமேல் reproductive part கூட என்ன பண்ண போகுது? ஃபியூஸ் பண்ண போகுது. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம். ஸோ இந்த மேல் reproductive part ஸ்பெர்ம் இருக்கா? ஸோ இது என்ன ஆக போகுது? தண்ணியில ஃபியூஸ் ஆகி எங்க போய் சேர போகுது? ஃபீமேல் reproductive பார்ட்டோட எக் செல் கூட ஃபியூஸ் ஆக போகுது. அதோட பேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா வென்டார் அப்படிங்கறத சொல்றோம். அதோட பேஸ் தான் என்னவா இருந்திருக்கும்? வென்டார். So for your better understanding, உங்களோட ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காக புக்ல இல்லாத சில பிக்சர்ஸ் கொடுத்தோம்னா உங்களால ஈஸியா கோரிலேட் பண்ணிக்க முடியும். See, anthrozoids club shape structureல இருந்திருக்கும் and archegonia with a egg. So இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுங்க எல்லாமே மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸா இருந்திருக்கும். நம்ம செக்ஸ் ஆர்கன்ஸை பத்தி தான் பேசுறோம். மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருந்திருக்கும் அண்ட் அதுங்க கிட்ட ஸ்டெரைல் ஜாக்கெட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ இது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். சரி, அப்ப என்னவா இருந்திருக்கும் இது? as I told you, it needs water for its reproduction. Yeah, it has got a comma shaped biflagellated, expected word, comma shaped biflagellated sperms fuse ஆகி எங்க போகுது? எக் கூட ஃபியூஸ் ஆகுது. அப்ப இந்த கேமி பேர் என்ன? ஏற்கனவே நீங்க சின்ன கிளாसेसல படிச்சிருப்பீங்க. இந்த கேமி பேர் தான் oogamous type. What is that word I'm saying? It is going to be oogamous type. oogamous type னா என்ன? அந்த மேல் சின்னதா ஸ்மாலா மொட்டைலா இருந்திருக்கும், அதாவது மூவ் ஆகக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அந்த ஃபீமேல் நல்ல பெருசா நான் மொட்டைலா இருந்திருக்கலாம். இப்படி இருக்கிற தன்மை இருக்கிற செக்ஸ் ஆர்கன்ஸை தான் நாம oogamous type அப்படிங்கறத சொல்றோம். நம்மளோட ப்ரீவியஸ் algae slides-லயே oogamous, anisogamous, then
ஐசோகேமஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ oogamous-னா என்ன? மேல் இஸ் ஸ்மாலர் அண்ட் மொட்டைல் அண்ட் தி ஃபீமேல் இஸ் லார்ஜர் அண்ட் நான் மொட்டைல். ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரையோஃபைட்ஸோட மெயின் பார்ட் என்னவா இருந்திருக்கும்? As I told you, see, it has got the anthroids fuses with the egg. And இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாமே நம்ம. What is that name? See, it is called as zooidogamous oogamy. Zooidogamous oogamy. It can be an expected question. நிறைய வாட்டி நமக்கு நீட் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல வந்திருக்கு. ஸோ நம்மளோட அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கணும்? ஒரு பிரையோஃபைட்டோட அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கணும்? ஒரு பிரையோஃபைட்ஸ் கிட்ட, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரையோஃபைட்ஸ் கிட்ட இட் ஹஸ் காட் a multicellular body. நல்லா நோட் பண்ணிக்கலாம். Again I'm using a word multicellular body. What is that? A multicellular body called as sporophyte. So ஒரு multicellular body called as what? Sporophyte. And இந்த இடத்துல இந்த பிரையோஃபைட்ஸ்க்கு gametophytic generation தான் டாமினண்டா இருந்திருக்கும். This is also an expected question. ஒரு பிரையோஃபைட்ஸ்ல எது டாமினண்டா இருந்திருக்கும்? gametophytic generation தான் டாமினண்டா இருந்திருக்கும். இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு பிரையோஃபைட்ஸோட மெயின் என்ன? கேமெட்டோஃபைட்டிக். அதை எது சார்ந்து இருக்கும்? இந்த ஸ்போரோஃபைட் இந்த கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனை சார்ந்து இருந்திருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ an expected question. ஸோ வாட் இஸ் தட்? சில பிரையோஃபைட்ஸ் என்ன பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுங்க ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கும். You know about what is haploid is. இதுங்களால என்ன பண்ண முடியுமா? haploid spores என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்க முடியுமா? ரைட். அந்த haploid spores தான் நம்ம பிக்சர்ஸ்ல பார்க்குறோம். நாங்கள் முன்னாடியே சொன்னோம் இந்த ஸ்போர்ஸ்லாம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோஸ்போரஸாக இருந்திருக்கும். வாட் யூ மீன் பை தட் வேர்ட்? ஹோமோஸ்போரஸ். ஒரே வகையான ஸ்போர்ஸை கொடுத்துருந்துருக்கும். அண்ட் பிரையோஃபைட்ஸ் என்னைக்குமே ஹாப்ளோ டிப்ளாய்டிக் சைக்கிளில் இருந்திருக்கும். ஹாப்ளோ டிப்ளாய்டிக். ஹாப்ளாய்ட்னா n, டிப்ளாய்னா என்னவா இருந்திருக்கும்? 2n. பிரையோஃபைட்ஸ் என்ன சைக்கிளை கொடுக்குது? இட் கிவ்ஸ் யூ வாட்? ஹாப்ளோடிப்ளாய்டிக் சைக்கிள். அப்போ see, கேமெட்டோஃபைட் இருந்திருக்கு, டாமினண்டா இருந்திருக்கும், மேல் ஃபீமேல் தட் இஸ் ஆந்திரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம் ஃபர்டிலைஸ் ஆகுது, எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது. அந்த எம்பிரியோ உடனே ஒரு அடல்ட்டா மாறுறது கிடையாது. சம்டைம்ஸ் இந்த எம்பிரியோ அடல்ட்டா மாறலாம். ரைட். சில நேரங்களில் இந்த எம்பிரியோ ஸ்போரோஃபைட்டா மாறி இருந்திருக்கும். ஸ்போரோஃபைட்னா என்ன? ஒரு 2n கண்டிஷன்ஸ்க்கு போயிருந்திருக்கும். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வருதோ அப்போ புது பிரையோஃபைட்டா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மாறி இருந்திருக்கும். இந்த கான்செப்ட்ஸ்ல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு வார்த்தை. ஒன்று, பிரையோஃபைட்டோட ப்ரிடாமினன்ட் ஜென்ரேஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேமெட்டோஃபைட்டிக். யா. அண்ட் எது இதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கும்? ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன்ஸ். ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் என்ன பண்ணி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கும். ஸோ இது this can be an expected question while preparing for NEET exam. So what is our next content? நம்மளோட next content என்ன? பிரையோஃபைட்ஸ்க்கு நிறைய எக்கனாமிக் யூசஸ் இருக்கு. அதாவது நிறைய யூசஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் நம்ம கிட்ட ஒரு பிரையோஃபைட் இருக்கு, அது பேர் தான் ஸ்பாக்னம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த ஸ்பாக்னம்லேருந்து தான் பீட் அப்படிங்கிற ஒரு ஃபாசில் ஃபியூவல். ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா இப்போ உனக்கு ஃபாசில் ஃபியூவல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கறி மாதிரியான பொருள் இருக்கு இல்லையா, நிலக்கரி, அந்த மாதிரி ஒரு பொருளை எடுக்கலாம். நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு ஸ்பாக்மம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம்? ஃபாசில் ஃபியூவலான பீட்டை நாம எடுக்கிறோம். ஒரு வகையான ஃபாசில் ஃபியூவலை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எடுக்க போறோம். அண்ட் இன்னொன்று, இந்த பிரையோஃபைட்ஸ் எல்லாமே ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். ஹைக்ரோஸ்கோபிக். வாட் யூ மீன் பை த வேர்ட் ஹைக்ரோஸ்கோபிக்? ஹைக்ரோ அப்படின்னா தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இதுக்கு இருந்திருக்கும். நல்லா தண்ணியை நல்லா உறிஞ்சிருந்திருக்கும். ஸோ அதனால இது நிறைய இடத்துல டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துவாங்களாம். டிரான்ஸ்ஷிப்மெண்ட். திஸ் இஸ் அகேன் an expected question. டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எதனா ஒரு லிவிங் திங்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரக்கணக்கான ரோசஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்போது இந்த பிரையோஃபைட்ஸை ஒரு தண்ணியில் முக்கி அந்த ரோசஸ்க்கு நடுவில் வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுத்துருக்கும். அந்த வார்த்தையை தான் நம்ம ஹைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் இந்த பிரையோஃபைட்ஸ்க்கு நிறைய யூசஸ் இருக்குது. என்னவா இருந்திருக்கலாம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுங்க ஈக்கலாஜிக்கல் சக்சஷனை கொடுத்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் see, it gives what? ecological succession. சக்சஷன்னா என்னன்னு நான் சொன்னேன். உரு மாறுதல். ஒரு இடம் அப்படியே இன்னொன்னா மாறும் பொழுது இந்த பிரையோஃபைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வளர்ந்துருக்கும். இன்னொன்று, இந்த பிரையோஃபைட்ஸ்
prevents soil erosion. Prevents soil erosion. Soil erosion என்னவா இருந்திருக்கும்? மண் அரிப்பை என்ன பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னா தடுத்து இருந்திருக்கும். எப்படி தடுத்து இருக்கும்? முன்னாடி ஸ்லைட்லயே நம்ம பார்த்தோம். Bryophytes are hygroscopic in nature. ஹைக்ரோனா என்ன? தண்ணியை உறிஞ்சிருக்கும். அப்போ this prevents what erosion? This prevents soil erosion. These are some expected points where you are supposed to make a note of it. அந்த ecological succession அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதுல என்னவா இருக்கும்? நம்மளோட அடுத்த கான்செப்ட்ஸ் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரையோஃபைட்டை நாம மூணா பிரிச்சிருக்க போறோம். எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது Hepatocopsida. Yeah. Next is Anthocercopsida. Yeah. The next is going to be Bryopsida. Yeah. இதுதான் நீ என்ன சொல்ல போற? லிவர் ஓட்ஸ் அப்படின்னு புக்ல கொடுத்திருப்பாங்க. இதுதான் என்னவா இருந்திருக்கும்? லிவர் ஓட்ஸ். இதுதான் என்னவா இருந்திருக்கும்? mosses. and இதுதான் hornworts. ஓகே, இதுதான் அதோட கிளாஸஸ் ஆயிருந்தா இப்போ நம்ம இங்க போட்டிருக்கிற பிக்சர் ஒரு லிவர் ஓட்ஸ். லிவர் ஓட்ஸ் எங்கெல்லாம் இருக்கலாம்? லிவர் ஓட்ஸ் எங்கெல்லாம் வாழ முடியும்? ஒரு நீரும் நிலமும் இருந்த பகுதியில், அடுத்து நல்ல செமி ஆரிட் ரீஜியன்ஸ்ல. செமி ஆரிட் இன் சென்ஸ் வாட் இஸ் செமி ஆரிட்? அகைன் மாய்ஸ்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற இடத்துல, தென் லேண்ட்ல இதுகளால வாழ முடியும். அடுத்து இந்த லிவர் ஓட்ஸ் எப்படி இருந்திருக்கலாம்? this liver oats எப்படி இருந்திருக்கும்? this liver oats as these liver oats are dorso-ventrally flattened. These are what? Dorso-ventrally flattened. What do you mean by dorso-ventrally flattened? நல்ல front side-um back side-um dorso-ventrally flattened. That is, see, ஒரு liver oats அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். நல்ல மண்ணோட நல்ல தரையோட தரையா முன்பக்கமும் பின்பக்கமும் தட்டையா இருந்திருக்கும். dorso-ventrally flattened அப்படிங்கிறத கொடுத்திருக்கும். அண்ட் இதுங்க கிட்ட என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிசெல்லுலர் ரைசாய்ட்ஸ் இருந்திருக்கும். இதுல வர ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ரைசாய்ட்ஸ்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னு சொன்னோம், யூனிசெல்லுலர் ரைசாய்ட்ஸ் இதுல இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இஸ் தட் இதுங்க கிட்ட என்னவா இருந்திருக்கலாம்? இதுங்க எது வழியா ரீப்ரொடியூஸ் பண்ணும்? they reproduces by fragmentation. that can be an expected question. they can reproduces by what? fragmentation. and இதுங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஜெம்மா கப் ஆர் ஜெம்மே கப் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். it has got a specialized structure called as what? ஜெம்மே கப். இங்கேயும் இந்த லிவர் ஓட்ஸ்ல ஒரு நிமோனிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிமோனிக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான அர்த்தங்கள் என்ன? இந்த லிவர் ஓட்ஸோட எக்ஸாம்பிள் மிஸ்டர் லிவர் ஓட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. யாருக்கான மரியாதையா சொல்லும் போது என்ன சொல்றோம்? மிஸ்டர் லிவர் ஓட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம் stands for Marchantia. Yeah. then R stands for Riccia. எக்ஸாம்ல மறந்துருச்சுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மிஸ்டர் லிவர் ஓட்ஸ். அப்ப லிவர் ஓட்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே என்ன கப் இருந்திருக்கும்? ஜெமே கப் இருந்திருக்கும். யா, அதோட பிக்சர் தான் இது. இது எல்லா லிவர் ஓட்ஸ் கிட்டையும் டார்சோ-வென்ட்ரலி ஃபிளாட்டண்டா இருந்திருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுங்க கிட்ட என்ன இருந்திருக்கும்? ஜெமே கப் இருந்திருக்கலாம். அண்ட் இந்த ஜெமே கப்பும் see this ஜெமே கப் is also again multicellular. yeah, again இங்கேயும் நாங்க மல்டிசெல்லுலர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். this is also, இது எதுல மட்டும் தான் இருந்திருக்கும்? என்னதான் நம்ம 3 கிளாஸஸ் பார்த்திருந்தாலும் இந்த ஜெமே கப் லிவர் ஓட்ஸ்ல இருந்திருக்கலாம். அப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் வரலாமே, see ஸ்பாக்மம் அப்படிங்கிறது நமக்கு மாசஸ்ல வரும். ஸ்பாக்மம் கிட்ட ஜெமே கப் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் இருந்தா என்ன? இல்ல, ஸ்பாக்மம் does not have ஜெமே கப் because sphagnum comes under mosses. so இப்ப ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்க போற? மிஸ்டர் லிவர் ஓட்ஸ் கிட்ட தான் கப் இருக்கு சொல்லுவோம்ல, நம்ம அந்த வார்த்தையா சொல்லலாம்ல, மிஸ்டர் லிவர் ஓட்ஸ் கிட்ட தான் என்ன இருக்கு? கப் இருக்கு. அப்போ ஜெமே கப் அப்படிங்கிறது அதுல தான் இருந்திருக்கும். what's the next thing? see what is the next thing? இங்கேயும் இதோட மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை நம்ம ஆந்த்ரீடியம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம், ஆந்த்ரீடியா. and இதோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்னவா இருந்திருக்கும்? ஆர்கிகோனியா. yeah, male reproductive part is antheridium, the other is going to be archegonium. so இது unicellular rhizoids வச்சிருந்திருக்கும், right? and இதுங்க dorso-ventrally flattened ஆயிருந்திருக்கும். இங்க பாருங்க, இதுங்க the next is that this has got what அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது after meiosis. இதுங்க என்ன பண்ணும்? meiosis என்னன்னு தெரிஞ்சிருக்கும். this forms a capsule.
ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் கேன் பி அன் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அப்போ நம்மளோட அடுத்தது என்ன? வாட்ஸ் த நெக்ஸ்ட் திங் யூ ஹேவ்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் யூ ஹேவ் தேர்? த நெக்ஸ்ட் திங் இஸ் தட், as I told you, it is going to be Marchantia. Yeah, the next thing இதுலயே நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ன்வோஸ், தட் இஸ் மார்ச்சான்டியா. இதோட எக்ஸாம்பிள் நமக்கு ஹெப்பாட்டோகாப்சிடாவோட எக்ஸாம்பிள். இதுல அடுத்து நாம ஆந்தோசெர்காப்சிடாவை பார்க்க போறோம். ஆந்தோசெர்காப்சிடாலேருந்து பெருசா கொஸ்டின்ஸ் நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்தது கிடையாது. இந்த ஆந்தோசெர்காப்சிடாலேருந்து இருக்கிற ரெண்டே கொஸ்டின் தான். ஒன்று, இது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ன்வோட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இதுங்களை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ன்வோட்ஸ் அப்படிங்கிறத சொல்ல போறோம். அண்ட் இதுங்க கிட்ட என்ன இருக்கான்? இதுங்க கிட்ட, தட் இஸ் ஆந்தோசெர்காப்சிடா கிட்ட என்ன இருக்கான்? சூடோ எலேட்டர்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கலாமா? இதுங்க கிட்ட என்ன இருந்திருக்கலாம்? சூடோ எலேட்டர்ஸ் டைப் ஆஃப் ஃபிளாஜெல்லா. வாட் இஸ் சூடோ எலேட்டர்ஸ்? எலேட்டர்ஸ் இன் சென்ஸ் வாட்? சி, இதுதான் அந்த செல்னா நல்ல எலிவேட்டர் பார்த்திருக்கியா? அந்த மாதிரி இருக்கிற ஃபிளாஜெல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆந்தோசெர்காப்சிடா இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் ஐடியல். ஸோ 10 years of நீட் எக்ஸாம்ஸில் ஆந்தோசெர்காப்சிடா பற்றி பெருசாக நமக்கு கொஸ்டின்ஸ் வந்தது கிடையாது. வெரஸ் பிரையாப்சிடா பற்றியோ ஹெப்பாட்டோகாப்சிடா பற்றியோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்போ இதோட அடுத்து என்ன? தேர்ட் கிளாஸஸ் இட் இஸ் கோயிங் டு பி பிரையாப்சிடா. அந்த பிரையாப்சிடாவை தான் யூஸ்வலாகவே நமக்கு கொஸ்டின் பேப்பரில் என்னன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாசஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே இதுங்க கிட்ட என்ன இருந்திருக்கு? இந்த மாசஸ் கிட்ட, திஸ் மாசஸ் has got a gametophytic stage. ஒரு gametophytic stage இருக்கு. அந்த gametophytes-ல 2 stages இருக்கு. gametophyte-ல என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 stages அப்படிங்கிறது இருந்திருக்கு. So what are these 2 stages? One is going to be a juvenile stage அப்படிங்கிறத சொல்லுவோம். What is that stage? Juvenile, non-reproductive, பெருசா reproductive-ஆ இல்லாத அப்படிங்கிறத சொல்லுவோம். So it has got juvenile phase. இந்த phase தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? Juvenile phase அப்படிங்கிறத சொல்ல போறோம். Right? So this is going to be juvenile phase. இந்த phase எப்படி மாறும்? நல்ல filamentous structure-ஆ மாறப்போகுது. இந்த juvenile phase என்னவா மாறப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா filamentous structure-ஆ மாறப்போகுது. இந்த மாசஸ் கிட்ட இருக்கிறது தான் புரோட்டோனிமா. நல்லா யோசிச்சுக்கோ. ஹெப்பாட்டோகாப்சிடா கிட்ட இருக்கிறது ஜெமேக்கப் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாசஸ் கிட்ட இருக்கிறது என்னவா இருந்திருக்கும்? யூ சே a word called as leafy stage, that is called as protonema. Yes, it has got a leafy stage. இலை மாதிரி இருக்கிற ஒரு பருவங்கள் இருக்கும்னு சொல்லியிருப்போம். That is called as this leafy stage. Right? So these are some pictures to show this has got what stages? Leafy stages. நம்ம ஹெப்பாட்டோகாப்சிடா பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? அதுங்க டார்சோ வென்ட்ரலி ஃபிளாட்டண்டா இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்க போறோம்? நல்லா ஒரு ரூட் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இதுவும் இதுங்க ரெண்டுத்துக்கு இருக்கிற ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். அண்ட் முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இதுங்க கிட்ட என்ன இருந்திருக்கும்னு சொன்னோம்? யூனிசெல்லுலார் ரைசாய்ட்ஸ்னு சொன்னோம். இதுங்க கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னோம்? மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இட் ஹஸ் காட் வாட்? மல்டிசெல்லுலார் ரைசாய்ட்ஸ். See, நல்லா அப்ரைட்டா வளர்ந்துருக்கும். இங்க இருக்கிற மெயின் பாயிண்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this has got what rhizoids? This has got multicellular rhizoids, or I can use a word branched rhizoids. branched இருந்திருக்கும், multicellular இருந்திருக்கும். branched and then it is going to be multicellular. Right? So what is the difference between those two? Again, please do get this point. Your Hepatocopsida has got unicellular rhizoids, whereas your Bryopsida, that is mosses, has got what? Multicellular, and then it has got what? Rhizoids. Nalla branched rhizoids. So, இதுக்கு செக்ஷுவலா ரீப்ரொடியூஸ் பண்ணுமா? ஆமா, கண்டிப்பா செக்ஷுவலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ரீப்ரொடியூஸ் எப்படி பண்ணியிருந்திருக்கும்? செக்ஷுவலாவோ ஏ செக்ஷுவலாவோ ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஏ செக்ஷுவலா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணலாம்? as I told you, predominantly fragmentationல ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். predominantly it can reproduces through fragmentation. and செக்ஷுவலா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கும்? of course you know it has got antheridia and then it has got what? archegonia. Then what it has got? It has got what? a septa. I can say it has got what? a septa, and it has got a septa, and these mosses have got what அப்படினு பார்த்தோம்னா elaborate seed dispersal. This mosses has got what அப்படினு பார்த்தோம்னா elaborate spore or
seed dispersal. Expected question. Elaborate spore or seed dispersal. And it has got a teeth-like structure. Teeth-like. You can make a note of it. Like a teeth-like structures for dispersal of seeds. Common examples என்ன இருக்கலாம்? இதோட common examples என்ன இருந்திருக்கும்? எதுக்கு? நம்மளோட mosesக்கான common examples என்ன இருந்திருக்கலாம்? It can be an example of Funaria, yeah, Sphagnum, yeah, it is going to be Funaria, Sphagnum, Polytrichum, yeah. So இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா you can have some expected extra questions. What is that? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துப்போம் இல்லையா? இதை நான் என்னன்னு சொன்னேன்? இது மூணு எதுக்கு வந்துரும்? மாசஸ்க்கு வந்துரும். அண்ட் அந்த லிவர் ஓட்ஸ்க்கு என்ன சொன்னேன்? மிஸ்டர் லிவர் ஓட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். மிஸ்டர் லிவர் ஓட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். அப்ப இதுல இந்த மார்ச்சான்டியா அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா? மார்ச்சான்டியா, these are dioecious. You can get an expected question. What do you mean by dioecious? Unisexual அப்படின்னு நாம சொல்லுவோம். Dioecious இது கிட்ட மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தனியாகவும் ஃபீமேல் தனி பிளான்ட்லயும் இருந்திருக்கும். மேல் தனி பிளான்ட்லயும் ஃபீமேல் தனி பிளான்ட்லயும் இருந்திருக்கும். இதுக்கான நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, எம்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. எம்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? மேனேஜிங் டைரக்டர். மார்ச்சான்டியா கிட்ட என்ன இருந்திருக்கு? மார்ச்சான்டியா இஸ் dioecious. இது ஒரு கொஸ்டினா வந்திருக்கலாம். தென் இந்த மார்ச்சான்டியா கிட்ட எலேட்டஸ் டைப் ஆஃப் ஃபிளாஜெல்லா இருந்திருக்கு. எலேட்டஸ், ELATERS, எலேட்டஸ் டைப் ஆஃப் ஃபிளாஜெல்லா இருந்திருக்கு. எலேட்டஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி இருந்ததுன்னா நல்லா எலிவேட்டர்ஸ் மாதிரி ஃபிளாஜெல்லா இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிரையோஃபைட்ஸோட பேசிக் கண்டென்ட். ஸோ இந்த பிரையோஃபைட்ஸில் நம்ம பார்த்த கண்டென்ட்டை திருப்பி ஒரு வாட்டி சம்மப் பண்ணிட்டு நம்மளோட செஷன்ஸை முடிப்போம். இதில் எக்ஸ்பெக்டட் வேர்ட்ஸ் உனக்கு என்னவா இருந்திருக்கலாம்? ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம், பைனியர் ஆஃப் சக்சஷன், ஹெட்விக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இதோட ஃபாதர் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுங்க மல்டி செல்லுலார் ஜாக்கெட்டட் செக்ஸ் ஆர்கன்ஸை வச்சிருக்கோங்க. அண்ட் இதோட மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான் ஆந்த்ரீடியம், ஃபீமேல் இஸ் கால்ட் அஸ் ஆர்கிகோனியம். அதோட ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்தோம், கிளப் ஷேப் அண்ட் தென் இட் இஸ் கோயிங் டு பி கோனிக்கல் ஃபிளாஸ்க் ஷேப் பார்த்தோம். இதோட 3 கிளாஸஸ் பற்றி நம்ம பார்த்தோம். என்னவா இருந்தது? ஹெப்பாட்டோகாப்சிடா, ஆந்தோசெர்காப்சிடா அண்ட் பிரையோப்சிடா. இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். லிவர் ஓட்ஸ் பற்றி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மிஸ்டர் லிவர் ஓட்ஸ், மார்ச்சான்டியா ரிச்சியா. தென் அதை ஞாபகம் வச்சுக்கும் போது என்ன சொல்லலாம்? அங்கே ஸ்பாக்மம், ஃபியூனேரியா, தென் பாலிட்ரைச்சம். இதில் புது வார்த்தையா எலேட்டஸ். தென் லிவர் ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெமேக்கப் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மாசஸ் பற்றி புரோட்டோனிமா அப்படிங்கிறத பேசியிருப்போம். நல்ல ஸ்போர் ஆர் சீட் டிஸ்பர்சல் எங்கே இருந்திருக்கும்னு பார்த்துருப்போம்? நம்மளோட மாசஸில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இதோட பிரையோஃபைட்ஸோட கண்டென்ட் முடியுது. நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் டெரிடோஃபைட்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டை ஆரம்பிக்கும்.